எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் ஆனா தான். என்னோட தாட்ஸ் கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா தான் இருக்கும். யா நோ நோ எனக்கு ப்ராப்ளம். இது சேவிங் ஃபார் பிரஜன் தான். திங்க் That's how I look at it. all four, I think. Yeah, totally. அந்த 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 யாரு அவங்க? ஆம், இவங்க ஐயோ! இந்த பொண்ணு பேரு ஹாசினி சொல்லு. வியானா ஏன்னா வியானா வியானா அண்ட் ஷுபிஷ்கா இவங்க 2 பேரும் போய் வேணுகிட்டே சொன்னது கேன் கோ ராங் ஃபார் பிரஜன். அத இழுத்துட்டு வராம பிரஜனை சேவ் பண்ணியிருக்காங்க. இல்லன்னா இதுங்க போய் வேணுகிட்டே டைரக்ஷன மாத்தி அவன் மேல ஒரு பழிய சுமத்திருவாங்கன்னு தான் விஜேஎஸ்ஸே ரோஸ் பண்ணி அவர நல்லா சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஐ ஐ அப்ரிஷியேட் திஸ். இல்லன்னா தீஸ் கேர்ள்ஸ் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி யார் எது சொன்னாலும், "ஓ! எங்களுக்கு த்ரெட்டனிங்கா இருக்கு, எங்களுக்கு இதுவா இருக்கு." அப்படியே சொல்லி சொல்லி பண்றாங்க. முதல்ல எஃப்ஜே அவ்ளோ பேசினா, அப்போ அவளுக்கு த்ரெட்டனிங்கா இல்லையா? ஸோ தீஸ் கேர்ள்ஸ் இவங்களோட ஸ்டூபிட் கேம உடைக்க தான் பிரஜன் காட் ரோஸ்டட் அண்ட் ஸோ தட்ஸ் குட் திங். தட்ஸ் மை தாட். சொல்லுங்க பிரசாந்த். இல்ல ப்ரோ, இப்ப சீசன் போன சீசனோட இந்த சீசனு விஜய் சேதுபதி என்னதான் ஹோஸ்ட் பண்றாரு? ஓகேங்களா, ஒரு சைடா தான் போறாரு ப்ரோ. இப்ப பிரஜனை சாயந்தரம் அவங்க எல்லாம் கேக்குறாருல, இவ்வளவு நாள் எஃப்ஜே பண்ணது மத்தவங்க பண்ணதெல்லாம் கேட்டாரா? இன்னைக்கெல்லாம் செம்ம கடுப்பாயிடுச்சு ப்ரோ. சீசனே பார்க்க கூடாதுன்ற மாதிரி இருக்குது. ஏன் ஒன் சைடா போறாரு எப்ப பார்த்தாலும்? நானும் பாத்துருக்கேன், லாஸ்ட் 2 எபிசோடா பாக்குறேன், சாட்டர்டே சண்டே இப்படிதான் போயிட்டு இருக்குது. என்ன யாரை இவங்க டைட்டில் வின்னர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. சரி, காம் டவுன் ஆகுங்க ஃபர்ஸ்ட். இது ஒன் சைடடா போல. எஃப்ஜே இவங்க எல்லாம் பண்ணதெல்லாம் முந்தி அவன் லாஸ்டா எஃப்ஜே கேட்டிருக்காரு. ஒண்ணு சொன்னான் பாத்தீங்களா, எங்க ஏரியால எங்க அப்பா சொல்லிட்டு போவியான்னு. எனக்கு புரியல, அவர் சொன்ன சில வார்த்தை மிஸ்டேக்கா இருக்கலாம். இவன் ஸ்டார்டிங்ல வேணா பத்தி சொன்னான். அதெல்லாம் விட்டுட்டு அப்பெல்லாம் கேட்காத ஹோஸ்ட் இப்ப எது கேக்குறாரு? எனக்கு ஆக்சுவலி அதுவும் பார்க்கணும் சாம். கடைசி முடிக்கும் போது எஃப்ஜே சொன்னது அது என்னது, என் ஏரியால எங்க அப்பா பேரை சொல்லிட்டு தொட்டுட்டு போயிட இல்ல முடியுமான்றான். இல்ல எனக்கு எங்க புரியல. ஏரியால எங்க இதுக்கு அப்பாவை இது இது ஏன்னு என்னது சொல்லி பாருங்க. ஏன்னு சொல்லிட்டு ஏன்னு போயிருக்கான்றாங்க. சொல்லிட்டு எனக்கு ஏரியா புரியலையே. விட்டு போயிருவீங்களா? இது அதாவது அவ்வளவு அப்பா பெரிய ஆளா ஏரியா இருந்தாரு பெரிய எஃப்ஜே? கையா. அவ்வளவு பெரிய என்ன ஆளா? யாரு ஏரியான்னு இது தெரியல. பேரு அவர் பேரு என்ன என்ன ஏரியான்னு சொன்னீங்க? கேட்டு சொல்லுங்க, நான் போய் சொல்லிட்டு வரேன் ஏன்னு. ஏன்னு சொல்லிட்டு போய் ஆனா இப்ப இது 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 வராதா ப்ரோ? அந்த இவங்க திவாகரை பிடிச்சு கத்திட்டு இருந்தாங்களே ஏரியா அதுதான் பேரு, சொல்றேன். அது வராதா இது எஃப்ஜே பண்ணது? இல்ல வேற எஃப்ஜே சொல்றாப்ல, நான் திருந்திட்டேன், நீங்க சொன்னோன்னு பாத்தீங்களா, நான் கத்துறது கம்மி பண்ணிட்டேன். என்ன பண்றான், ரொம்பதான் சொல்றான் அவன். நீங்க நம்ம தாங்க 2 பேருக்குமே பேர் வச்சுக்கோம் பேப்பர் அப்படின்ட்டு. அது 2 பேருமே நிரூபிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் மேட்ரு. இல்ல ப்ரோ, இன்னைக்கு எபிசோட் எல்லாம் ரொம்ப வஸ்ட் ப்ரோ. விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் கேவலமா இருந்தது உண்மையால. பிரசாந்த் இன்னைக்கு ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது உனக்கு கேம். புரியல. நீ கேமா அதை பார்க்காம நீ ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆற. இது நான் என்ன கேக்குறேன்னா ப்ரோ, இதுக்கு கேளேன். இவ்வளவு அடி அடிக்கணுமான்னு நான் கேக்குறேன். இதோட பஸ்டாலாம் பேசணுங்க எல்லாம் அடிக்கவே விட்டுறாங்க. இல்லையா? ஐயோ, அடிக்கவே இல்லையா? அஞ்சலி சொன்னாங்க பாரு, இல்லையாங்க. அஞ்சலி சொன்னாங்க பாரு, அதான் அஞ்சலி சொன்னதுதான். ஓகே, அடுத்து பேசி முடிங்க, அப்புறம் கடைசியில நான் சொல்றேன். இருங்க, நான் சொல்லிடுறேன் ஒரு பிரசாந்துக்கு. ப்ரோ, இது ஆக்சுவலா பிரஜினை காப்பாத்துறதுக்காக அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிறாரு. அது நீ கரெக்டா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஏன்னா ரொம்ப தப்பா பேசியிருக்கிறாரு. அது பெரிய நெகட்டிவிட்டி கொடுக்கும் அவருக்கு. ஸோ அதனால இவர் அடிக்கிற மாதிரி அடிச்சு அவர் அடி வாங்குற மாதிரி அடி வாங்க வச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா பிரசாந்த்? நீங்க அதை விட்டுட்டு நீங்க வேற எதுவும் நினைச்சிட்டு இருக்கீங்க. இவங்க ஏன் அடிக்கிறாங்க? இல்ல அவர் அந்த எஃப்ஜே சொன்னது டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன்னா அவரு அது நீங்க சொல்லுங்களேன், ஒரு அப்பாவை அம்மாவா இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னான்னா எல்லாருக்குமே கோவம் வரதான் செய்யும். கண்டிப்பா கோவத்துல வார்த்தைகள் வரும். அததான் வரும். இல்ல ஒரு நிமிஷம். சரி, அதே மாதிரி எப்படின்றீங்களா, சாண்ட்ரா ஒன்று சொன்னது கேட்டீங்களா கடைசியா முடியறப்போ? நாங்க கனியையும் அவங்க அக்கா கனி அவங்க தம்பி அப்படிதான் நாங்க சொன்னாங்க. சரி ப்ரோ, நீங்க அது முதல்ல இருங்க, நீங்க சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துடுறேன். கண்டிப்பா கோவம் வரும். அந்த மியூட் போடுங்களா, எக்கோ கேக்குது.
கோவத்துல வார்த்தைகளை கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பிரஜனுக்கான அறிவுரையா அதை சொன்னாரு. அந்த அறிவுரை ஏன் இவனுக்கு காதுல கேட்கலையான்னு தெரியல. இப்போ பிரஜனுக்கு அறிவுரை சொன்னது இவனுக்கு ஏன் சொல்லல அப்படின்னு பிரசாந்த் கேக்குறாரு. மேபி அதை பார்த்தாருன்னா நாளைக்கு கூட வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரஜன் வச்ச வாதமும் அதுதான். என்னை விட இந்த மோசமான வார்த்தைகள் இந்த வீட்ல நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான். அது ஏன் அது விஜிஎஸ் பார்க்கல ஆனா அதுதான். பிரஜினை சேவ் பண்ணணும்னு விஜயஸ்க்கு தோணுச்சு, மத்தவங்களை சேவ் பண்ணணும்னு தோணல. அதுதான் ஆக்சுவல் ரீசன். ஏன்னா நான் உன்னை காப்பாற்றணும்டா, அதுக்கு தாண்டா நான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்றத வந்து அவரால் சொல்ல முடியல. அது அவரால் புரிஞ்சிக்க முடியல. ஆமா. ஆனா ஒண்ணு கைஸ், ஆக்சுவலி வந்து பிரஜன் வந்து விஜேஎஸ்க்கு திரும்பி பேசினது வந்து இனவே இட்ஸ் குட் தான். அது அவர் கேட்க தான் விஜேஎஸ் போட்டு இன்னும் அவரை வந்து வாட்டினாரு. he gave it back to him also. But again, இந்த நம்மளுக்கு புரியுற அளவுக்கு உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு புரியாது. They will be rejoicing that these 4 got bashed up. Again they'll go against these 4. So இது நம்ம தான் வெளியே இப்படி பேசுவோமே தவிர உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு they will go on the same stupid track. கனிலாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. யா கேர்ஃபுல்லா நம்ம இந்த எபிசோட பார்த்தோம் அப்படின்னா, சாண்ட்ரா அண்ட் திவ்யா உடைய அந்த வெஞ்சன்ஸ் அகைன்ஸ்ட் விக்ரம் உடைய வெஞ்சன்ஸ் அகைன்ஸ்ட் சாண்ட்ரா பிரஜன், இதை வந்து அவர் முடிச்சே வைக்கல. அதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காரு. லிட்டரலா அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காரு. அதுதான் மேட்ரு. ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, பார்வதியுமே கோர்த்து விட்டுட்டு போயிருக்காரு. அது நீங்க எல்லாம் பேசுங்க, நான் அதுக்கப்புறமா சொல்றேன் நான். ஓகே, நான் ஒண்ணு சொல்றேன். அதான் ஆக்சுவலா அது சாண்ட்ராவுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் அந்த திவ்யாவுக்கு ரோஸ்ட் பண்ணலாம், நீ அவங்க கூட போகாதம்மா, பார்வா நம்பாதம்மா, தனியா விளையாடுமா அப்படின்றதுதான் அவர் வந்து எப்படி சொல்றது ரோஸ்ட் பண்ற மாதிரி சொன்னாரு. பட் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா விளையாடுவாங்க. பார்ப்போம் போக போக. நியூட்டன், நான் அதை இன்னொரு விதமா ஆக்சுவலி பார்க்குறேன். ஐம் லுக்கிங் அட் இட் லைக் அவரு டெஃபினட்டா சாண்ட்ராவுக்கும் விஜே பார்வதிக்கும் மூட்டி விடணும். இன்ஃபேக்ட் ஹீஸ் சப்போர்ட்டிங் பார்வதி, பிகாஸ் பார்வதிக்கு தெரியல இவங்க இன்னும் அவளை பத்தி பின்னாடி பேசுறாங்கன்னு. பார்வதிக்கு தான் நீ அவங்க கூட நம்பக்கூடாதுன்னு அவரு ட்ரெயினை தூண்டி விடுறாரு இவ மேல. ஸோ பார்வதி கேன் பிளே அ சோலோ கேம், பிகாஸ் பார்வதி கொஞ்சம் ட்ரஸ்ட் அவளுக்கு வந்துருச்சு இவங்க மேல. அண்ட் அது வரக்கூடாதுன்னு சாண்ட்ராவை மூட்டி விட்டுருக்காரு, பிகாஸ் சாண்ட்ரா வில் கண்டினியூ டு அட்டாக் பார்வதி, should continue to attack Parvati. That's the way I'm looking at it. You guys can give your thoughts on it. ஓகே. நம்ம ஒருத்தரா போயிடுவோம், ஸ்பீக்கர்ஸ்க்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் வன்மப்புனை நீங்க பேசிடுங்க. தெரியலங்க எனக்கு ஒரு மாதிரி. அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, எப்பயுமே விஜய் சேதுபதி வந்து நான் நோட் பண்ணது இது, மேபி உங்களுக்கு டிஃப்ரெண்டான கருத்து இருக்கலாம். ஒரு விமன் கண்டஸ்டண்ட்டை ட்ரீட் பண்ணுறதும் ஒரு மேல் கண்டஸ்டண்ட்டை ட்ரீட் பண்ணுறதும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ரொம்ப வந்து விமன் கண்டஸ்டன்ட் ரொம்ப அவமானப்படுத்தி பேசுகிற மாதிரி பண்ணுறாரு. ஒரு மேல் கண்டஸ்டண்ட்டாக இருந்தால் ஆ சார் வாங்க சார், பிரச்சனைக்கெல்லாம் வந்து அவனுக்கு கொடுத்துருக்க வேண்டிய அடி விட ரொம்ப ரொம்ப கம்மியான அடி தான் விழுந்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன், முதல் வாரத்துல வந்து வந்ததும் பார்வதிய வந்து விஷம் குடுத்து கொல்லுவேன்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் கேட்கல. அதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை. அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான் வந்து. இதெல்லாம் நியாயமா? அதெல்லாம் எனக்கு புரியவே இல்ல. சும்மா வந்து பார்வதிய ஒரு மாதிரி அவமானப்படுத்தி பேசுறது, ஒரு மாதிரி ஒரு குத்தலா பேசுறது, நக்கலா பேசுறது, இதெல்லாம் போய் எஃப்ஜே புலித்திகிட்ட பண்ண வேண்டியதானே விஜய் சேதுபதி? Guys, are you there? யா நர்மதா Okay. Jan பேசுங்க. has சாரிங்க, hand raised அவ்வளோதாங்க. பண்ணி. எனக்கு நான் ஹாய் அப்பப்போ பேசுறேன். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் டெய்லி ஸ்பேஸ் பார்ப்பேன். எல்லாம் கரெக்டாக பேசுகிறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப
ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா பேசுறீங்க. பட் எனக்கு இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து ஆக்சுவலி எனக்கு என்ன இந்த சீசன் ஃபீல் ஆகுதுன்னா, எல்லாருமே ஒரு வெஞ்சன்ஸ கேரி பண்ணிட்டே இருக்காங்க. அது இவங்க தான், அவங்க தான் கிடையாது. எல்லாருமே ஆக்சுவலி. ஸோ இப்போ விஜய் சேதுபதி பேசுறத பார்த்தா, அவருமே வந்து அதே தான் ரிப்ளை பண்றாரு. இப்போ கமலஹாசன்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமா, சட்டிலா அவங்க பண்ண தப்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லும்போது அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துல வந்து எல்லாருமே கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவாங்க. பட் இப்ப இவரு பேசுறது பார்த்தாக்கா, நெக்ஸ்ட் வீக் இன்னும் நீங்க வொர்ஸ்ட்டா தான் பண்ணணுன்ற மாதிரியே தான் இருக்கு. ஏன்னா இவரோடது ஸ்லாங்கா இருக்கட்டும், இவரு பிரச்சனை சொல்றாரு. லைக் வக்கில்ல இது பண்றதுக்கு இந்த மாரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கலோக்கியலா எப்படி சொல்றது? இப்போ அவங்க தான் உள்ள பண்றதெல்லாம் மோசமா இருக்கு, கேவலமா இருக்குன்னா, இவரு இங்க பேசுறதுமே வந்து மேபி அந்த ஹார்ஷா பேசுறதெல்லாம் அந்த சினிமா லைக் சினிமால பேச டயலாக்ஸ் மாரி தான் நமக்கு இருக்கா? அதனால மேபி அங்க இருக்கிறவங்கலாம் ஓவர் கிளாப்ஸ் அது அது செட்டு தான் பண்றாங்க. பட் இருந்தாலும் அது ரொம்ப ஓவரா பண்றதுனால, ரொம்ப ஒரு ஆடா இருக்கு பார்க்கறதுக்கு. அது வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா, சொசைட்டிலயுமே வந்து இந்த மாரி ஆக்ஷன் பண்ணா அவங்க ஹீரோவா? அப்படின்ற மாதிரியான ஒரு ராங் இத தான் வந்து கொண்டு வருதுன்னு நான் நெனைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ இத பத்தி உங்களுக்கு எல்லாம் ஏதாவது கமெண்ட் இருந்தா சொல்லுங்க. தேங்க் யூ. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ஜானரி பேசிங்க. ஜானரி. இல்ல நான் ஒரு ஃபன்னி நோட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் இப்ப சொல்றதுனால அபி, சாமுவேல், ரசிகன்லாம் வந்து கண்டிப்பா என்ன இவங்க இப்படி பேசுறாங்கன்னு யோசிக்கலாம். பட் ஐ ஃபெல்ட் இன்னைக்கு சாண்ட்ரா, திவ்யாக்கு இது தேவைதான். Because what they have done yesterday, it is not right, because they have to follow Big Boss rules, and they have to, like, when they got 2 notices, and like Big Boss is like, you have to go to jail அப்படின்ற மாதிரி சொல்லியும் அவங்க வந்து ரொம்ப நேரம் இழுத்தாங்க. பர்பஸா தான் அவங்க இழுத்தாங்க. அதுதான் அவர் வந்து உங்க வாயில இருந்து வர வைக்கணும், நீங்க பர்பஸா இழுத்தீங்க, அது ஏன் அது பர்பஸா இழுத்தீங்க அப்படின்னு ரீசன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. ஆனா அவங்க வந்து அது கடைசி வரைக்கும் இல்ல சார், இது டீக்காக நாங்க இழுத்தோம், பாலுக்காக இழுத்தோம் அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர நாங்க பர்பஸா இழுத்தோம், அது என்ன காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லல. சோ இது கண்டிப்பா அவங்களுக்கு இந்த ஒரு எப்படி சொல்றது, மண்டையில ஒரு குட்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அது அவங்களுக்கு தேவைதான். பிகாஸ் நவ் ஆன் தே கேன் ஃபோக்கஸ் ஆன், பிகாஸ் இப்ப அந்த பாலுக்கு சண்டை போட்டது தப்பு இல்ல, ஓகேங்களா, பால் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. ஆனா அது இவ்வளவு நேரம் ட்ராக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் பிரஜனுக்குலாம் வந்து ஆக்சுவலி எஸ், ஐ ஆல்சோ ஃபெல்ட் த சேம் திங். திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் கிடைச்ச திட்ட விட பிரஜனுக்கு மேபி கம்மியா கிடைச்சதோன்னு எனக்கு ஃபெல்ட் ஆச்சு. ஏன்னா அவர் வந்து வியானா கிட்ட பேசினதெல்லாம் வந்து இட்ஸ் அப்சல்யூட்லி நாட் ரைட். அண்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஹி ஷுடன்ட் டாக் லைக் தட். அந்த பொண்ணு பேசுறது பிடிக்கலையா, மா தயவு செஞ்சு உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, தயவு செஞ்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவங்க மூஞ்சி கிழிச்சிருவேன், அவெல்லாம் ஒரு ஆளா? இதே மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட யாராவது பேசினாங்கன்னா அப்போ அது ஒத்துப்பாரா? அந்த மாதிரி வந்து தட் இஸ் நாட் த ரைட் வே டு அப்ரோச். அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, தீஸ் பீப்புள் நீடட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபெல்ட் ஆச்சு. கண்டிப்பா கனிக்கெல்லாம் வந்து சரி ஹாப்பியா இருக்கும், பார்த்தீங்களா விட்டியா வாணியா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். பட் what I feel is now they should come back. You know what? Now I have to play smarter, and I have to tackle you in such a way so that you should fall into the well ன்ற மாதிரி அவங்க ப்ளே பண்ணணும். அது அட்லீஸ்ட் அவங்க கோப் அப் பண்ணி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். கரெக்டா அக்ரீடு உங்களுடைய பாயிண்ட்ஸ்ல. அதிசயமா சொல்றீங்க. நான் நினைச்சேன் நீங்களா திட்டு. ஏன்னா அபிலாம் நேத்தி நான் பார்த்தேன், அபிலாவோட ட்விட்டர்லாம் பார்த்தா உட்காந்து இந்த லைவ்ல பண்ணும்போது அவங்க சில ஃபியூ கமெண்ட்ஸ் பார்த்தேன், அது தேவைதான் அப்படி அப்ப யோசிச்சேன். இல்ல இல்லங்க, அது நம்மளுக்கு ஒரு என்டர்டைனா இருந்தது தாண்டி. சொல்லுங்க ஜான்ஹாரி, என்ன ஏதாவது கூப்பிட்டீங்களா? நான் இப்பதான் இல்ல 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 இல்ல, no no, I'm just talking in a funny way. நான் வந்து I was saying that what Sandra did is not right and what Divya did is not right ன்னு நான் சொன்னேன். பட் நான் நினைச்சு சரி நம்ம இது பேசுறோமே, இந்த பக்கம் அபி, சாமுவேல், ரசிகன்லாம் No, Janari, they did it right. The only flaw is they didn't follow the order from the Big Boss.
தட்ஸ் இட். எக்ஸாக்ட்லி. அதுதான் எஸ். பேசல. That was என்ன right. தெரியுமா அங்க பிரச்சனை? they dragged it after a point they dragged it very badly. இதுல அதுதான் இன்னைக்கு கரெக்ட். விஜய் was trying to say நீங்க பண்ணதெல்லாம் ஓகே, விக்ரம் வெறுப்பேத்துனது ஓகே, எல்லாமே ஓகே. ஆனா அங்க வந்து திவ்யா ஒண்ணு பண்ணாங்க பாத்தீங்களா, தலை வலிக்குது அப்படி சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி. அது அதுக்கப்புறம் ரொம்ப வந்து நேரம் இல்ல இழுத்தாங்க. அதுக்கப்புறம் சபரி எடுத்துட்டு வந்து கன்வின்ஸ் பண்ணி மில்க் கொடுக்கும்போது எனக்கு மூட் இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க, அதை சொல்லிதான் அவர் அடிச்சாரு. அது வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து சாண்ட்ரா என்ன ஆயிடுச்சுன்னா, எம்மா சரி நீ ஏதோ ஒண்ணு பண்றேன்னு தெரிஞ்சிச்சு, நானாவது பேசாம கமுக்கமா போய் ஜெயில உட்காந்துட்டேன்னா அவங்களுக்கு அதுதான் இந்த சாண்ட்ராக்கு அளவு வந்திருக்காது. புரியலன்றதான் அவர் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. உன் ஃப்ரெண்டுக்காக பண்ணல, எக்ஸாக்ட்லி. அவங்க கூட இருக்க 2 பேருக்காக பண்ணல, நீ எதுவும் பண்ணல இப்ப அப்படிங்கிற. ஆக்சுவலா நீயும் வந்து கரெக்டா வந்து நல்லா திவ்யா உண்மையை வந்து வறுத்து எடுக்கிறாங்க, அவங்க என்ன அவங்களையும் சொல்ல வறுத்து எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணாங்கன்னா, திவ்யா இஸ் மேனிபுலேட்டிங் சாண்ட்ரா, நாட் லெட்டிங் சாண்ட்ரா பிளே ஹர் ஓன் கேம். அதனால முழிச்சுக்கோ ஆமா பொழிச்சுக்கோன்னு சொல்லி சாண்ட்ராக்கு ஒரு ஆமா ஹிண்ட்டும். ஆக்சுவலி அதான் சொன்னேன், இது இன்னைக்கு அவங்க கொடுத்த அட்வைஸ் ரைட் அட்வைஸ் தான். அண்ட் பிரஜன் அவர் சீரியஸா தயவு செஞ்சு உண்மையிலே அடுத்த வாரம் அவங்கள நாமினேட் பண்ணாங்கன்னா அவரை உண்மையிலே வெளில அமுச்சு விட்டுருணும். பிகாஸ் த வே ஹவு ஹி இஸ் ஹேண்டலிங் வித் எவ்ரி ஒன் தட் இஸ் நாட் த ரைட் வே. அண்ட் அதனால வந்து நாளைக்கு இப்போ சாண்ட்ராக்கே வந்து ஒரு டவுன்ஃபால் கூட ஆகலாம். ஏன்னா ஹவு ஹி இஸ் அப்ரோச்சிங் டு அதர் கண்டஸ்டன்ஸ், நோ தட்ஸ் நாட் ரைட். அண்ட் இன்னுமே ஆக்சுவலி ஐ ஃபெல்ட் இட், இன்னுமே அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா கொட்டு விழணும் அப்படின்னு தோணுச்சு அவங்களுக்கு. அந்த ஒரு 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 எப்படி சொல்றது, ரொம்ப வந்து சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் அவங்களுக்கு வந்து கிடைச்ச திட்டுக்கு பிரஜனுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. ஏன் அவர் எப்பயுமே And அப்படிதாங்க, January மேல் ஒரு நிமிஷம். கண்டஸ்டன்ஸ் தான் திட்ட மாட்டாரு, ஃபீமேல் January கண்டஸ்டன்ஸ் தான் வீரத்தை இல்ல காமிப்பாரு அவரு. இல்ல இல்ல ஜான்ஹாரி நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா ட்வீட்ஸ் வந்து என்னோட பர்சனல் வியூஸ். ஸ்பேஸ்ல வந்து நீங்க யார் வேணா யாருன்னா வேணா பேசலாம், யார் வேணா திட்டலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால ஃபீல் ஃப்ரீ டு ஸ்பீக் வாட் எவர் யூ இல்ல வாண்ட். இல்ல ஏங்க actually I know the space is very free, that's the reason I'm just sharing my opinion, but I was just saying in a funny way. I know like ஓகே. whatever opinion you have you can share it, but I was just saying in a funny way. ஏன்னா நேற்று அபியோடது பார்த்தேன், சாமியோட பார்த்தேன், ரசிகனோடது பார்த்தேன். சரி நம்ம வந்து பேசினா என்ன சொல்லுவாங்க, சரி பேசிட்டு போலாம், என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து பேசுனேன். இல்ல இல்ல நத்திங். ஜானகி, 4 நாளா ரொம்ப அறுத மொக்கையா இருந்துச்சு. நேத்தெல்லாம் ஃபயரா இருந்துச்சு. ஃபயர் விட்டுட்டோம் சாண்ட்ராக்கு, திவ்யாங்கலாம். அது அது ஏங்க நைட்டு பண்ணதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க. ம். சீரியஸா சொல்றேன், ஒரு பால் பிரச்சனை அவ்வளவு நேரம் எத்தனையோ வந்து கேக்குறாங்க, கிளம்புறீங்களா சுபிக்ஷா வந்து கேக்குறாங்க, இவர் வந்து கேக்குறாரு சபரி பால் தரேன் தேவையில்லை அப்படின்றாங்க. சும்மா அதாவது அந்த ஜான் பிரச்சனை தன் அதெல்லாம் அவங்க வேணும்ட்டே தான் செய்தாங்க ஜான். அதான் அதான் அவங்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைக்கணும், இது வந்து ஆமா ஆமா வீக்கெண்ட்ல see பேசணும். everyone ஆனா utilized this அவங்களுக்கே opportunity. தெரியாம அவங்களுக்கே Yes, அறியாம they went overboard. பட் correct பார்க்க correct. நம்மளுக்கு it was funny. பட் the only point நீங்க சொன்னது absolutely on point. அவர் பிரஜன் விட்ட வார்த்தைகள், that was too much. But the only other thing is, as somebody else said, வீக் ஒன்ல இருந்து பிரஜன் அதான் பண்ணிட்டு இருக்காரு. He was very இல்ல abusive அதான் in சொன்னேன், his இந்த language. சுச்சுவேஷன் வந்து நிறைய பேர் யூட்டிலைஸ் அந்த ஃபுல்லா அந்த எப்படி சொல்றது தனி கேங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நாங்களே வாலண்டியரா இப்ப நாங்க பாருங்க நாங்க தியாகமா இருக்கோம், நாங்க உங்களுக்கு பண்றோம், ஆனா நீங்க தான் பண்ண மாட்டேன்ற மாதிரி நல்ல பேர் எடுத்துக்கிட்டாங்க. அதான் பியானாலாம் வந்து அந்த பொண்ணு கேட்டுக்க வேணாம், சாதாரணமா வந்து கேட்டுச்சு, நல்லா திட்டு வாங்கிட்டு போயிடுச்சு. எனக்கு அது பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு. சோ சாரி, எனக்கு அதை பார்க்கலாம் பாவமா இல்ல. அது வாண்டடா வந்து வண்டியில ஏறி அடி வாங்கிட்டு போச்சு. ஏதோ அந்த இடத்துல ஒரு கண்டென்ட் பண்ணும், நமக்கு இந்த வாரம் பூரா ஸ்கிரீன் ஸ்பேஸே இல்லை, எதையா ஒன்று பண்ணுன்ட்டு பண்ணுச்சு. எனிவேஸ் கரெக்ட்டுங்க, இப்ப அவங்களுக்கு அது பெனிஃபிட் ஆயிடுச்சுல்ல, இப்ப அதுதான் அவர் சொல்றேன், பிரச்சனைக்கு தானே அதுக்கெல்லாம் கண்டென்ட் மாட்டிக்கிட்டேன். கொடுத்துட்டாங்கன்றதான் எனக்கு கொஞ்சம் லைட்டான வருத்தம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ பாலாஜி ப்ரோ ஷோ போயிட்டு வந்தாரு, அவர்கிட்ட பேசிட்டு நான் ரியல் உங்ககிட்ட வரேன். 1 செகண்ட். பாலாஜி ப்ரோ பேசுங்க. அவர் லைவா ஆக்ஷன் சீன் பார்த்துட்டு வந்திருக்காரு, ஸோ அதனால அவர்கிட்ட கேட்குறேன். லைவ் ஆக்ஷன் சீன் தான், ஆக்ஷன் சீன்லாம் ஒண்ணுமே இல்லையேங்க. அதான் 2 நீங்க பேரும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. போட்டுக்கிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அதான் அதான் விஜய்ஸும் அதான் அந்த ஒரு பிரஜினும். காமெடியில வரல, சண்டை போட்டுக்காதீங்கப்பா அப்படின்னு வரல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய கேப்ஸ் இருந்தது. ஐ வுட் நாட் சே 100% சாட்டிஸ்ஃபைட் வித் சாட்டர்டே எபிசோட். வெளியிலேருந்து ஆடியன்ஸ்க்கு பார்க்கச்சே இது வந்து ஓகே, விஜேஸ் வந்து இவங்களை ரோஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஆனா அங்க அது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது அப்படின்றது தான். நான் இன்னைக்கு ஷூட்ல வச்சு பார்க்கும்போது ப்ராபப்ளி
சாட்டர்டே எபிசோட் இஸ் அ பிளஸ் ஃபார் பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் இது. ஓகே, ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து ஜென்ரலாவே அங்க பேசப்பட்ட விஷயம் வந்து இதே பிக் பாஸ் சொல்லி போன வாரமும் சரி, அதுக்கு முன்னாடி வாரமும் சரி, எஃப்ஜேவும் கனியும் வந்து டிலே பண்ணாங்க, வெளில வந்தாங்க, ஃபாலோ பண்ணல. ஓகே, அதை பத்தி அது ஒரு விஷயமா எடுத்து விஜய் சேதுபதியோ பிக் பாஸ் டீமோ இதை பத்தி பேசல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு விஷயம். ஓகே, இது இவங்க ஓவர் போர்டு தான் போனாங்க. அண்ட் நான் என்ன நினைச்சேன் வந்து ஸோ இது ஒரு இமேஜ் கிரியேட் பண்றதுக்காக வந்து சாண்ட்ரா வந்து இதுல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டு தென் திவ்யா மேல பழி போட்டா அதுக்கான பாப்புலாரிட்டி வந்து திவ்யாவுக்கு கெயின் ஆகும் வெளியில அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இந்த செக்மெண்ட்டை கொண்டு போன மாதிரி தான் நான் பார்த்தேன். ஓகே, ஆனா இது ஆடியன்ஸ்க்கு வந்து ஆப்போசிட்டா ஓகே இந்த மாதிரி திவ்யா தான் வந்து இதை ட்ரிகர் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு புரிதல் இருந்துன்னா வெல் அண்ட் குட். அது எப்படி போகுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து இன்னைக்கு வந்து அமித்துக்கு வந்து சரியான கிளாப்ஸ் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து. இப்போ யூஸ்வலா வந்து ஷூட் போகும்போது பின்னாடி ஆடியன்ஸ் ஒரு டீம் இருப்பாங்க, அவங்க கைதட்ட ஆரம்பிப்பாங்க. அண்ட் இல்ல யாராவது ஒருத்தர் 2 பேர் ட்ரிகர் பண்ணுவாங்க கை தட்டுறதுக்கு, உடனே எல்லாரும் ஜாயின் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு நேச்சுரலா அந்த கிளாப்ஸ் வந்து 2 பேருக்கு தான். ஒண்ணு வந்து கானா வினோத்துக்கும், இன்னொன்னு வந்து அமித்துக்கு. நல்ல ஹியூஜ் அப்ளாஸ். கானா வினோத் இது வந்தது எபிசோட்ல, அமித் இது வரல. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரம்யாவுக்கு வந்து ஒரு செம்ம ரோஸ் செஷன் இருந்தது. அது ஏன் வரல அப்படின்றது எனக்கு தெரியல. ப்ராப்ளி அது வந்திருந்தா வந்து would have been a big changer. அண்ட் இந்த எபிசோட்ல வந்து அங்கதான் எனக்கு வந்து அது வந்து இவங்க பாசிட்டிவ் கெயின் பண்ணோம் அப்படின்றதுக்காக வந்து சாண்ட்ராக்கு இது ஒரு பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை கட் பண்ணிட்டாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. இல்ல சாண்ட்ராக்கு இது ஃபுல் ரோஸ்டா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டாங்களா தெரியல. பட் அந்த செக்மெண்ட் வந்து இட் வாஸ் ஃபுல் ரோஸ்ட் ஃபார் ரம்யா அண்ட் இட் வென்ட் இன் ஃபேவர் ஆஃப் சாண்ட்ரா. ஸோ அது ஒண்ணு. அண்ட் கடைசியில வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிக்கிட்டாங்க. அது வந்து நம்ம எதுவும் பேச முடியாது. ஆனா நான் நோட் பண்ண வரைக்கும் ரெண்டு விஷயம் நோட் பண்ணேன். நான் வந்து ஃப்ரைடே எபிசோட் வந்து இப்போ இதுதான் பார்த்தேன். அந்த ஷூட்ல வந்து எங்களுக்கு ஃப்ரைடேல என்ன நடந்ததுன்றது வந்து தெரியல. ஏன்னா நான் நேற்று லைவும் பெருசா பார்க்கல. விஜய் வந்து இந்த பேப்பர்ல வச்சு படிக்கும்போது அவர் சொன்ன விஷயம் வந்து என்ன சொன்னாரு, அந்த பால் ஊத்துக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கா அம்மாக்கா தங்கைக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஊத்துற மாதிரி ஒரு விஷயத்த கன்வே பண்ணிட்டாரு. யாருக்கிட்ட? அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட. ஆனா ஃப்ரைடே இதுல பார்க்கும்போது ரெண்டும் தனித்தனி செக்மெண்ட். அது பேசினதுனால கரெக்ட் தப்பு அப்படின்ற பாயிண்ட்டுக்குலாம் நான் வரல. பேசினது தப்பு தான். ஆனா வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த இடத்துல எஃப்ஜேவை ஒரு ட்ரிகர் பண்ணிட்டாரு. ஓகே, அவன் எஃப்ஜே கத்திட்டு போறான். அது வந்து பாரு அண்ட் எஃப்ஜேக்கான பிரச்சனையில தான் வந்து அது போச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து அது தப்பான ஒரு கன்வேவா நான் பார்த்தேன். அண்ட் இவர் வந்து பிரஜினோட இன்டராக்ஷன் வித் விஜய் சேதுபதி இருக்கும்போது அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸோட சில ஃபேஸஸ் காமிப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஃபேஸஸ் எப்படி இருந்ததுன்னா, ஓகே இவர் வந்து எந்த ரேப்போல பிரஜின் வந்து எந்த ரேப்போல விஜேஎஸ் கிட்ட பேசுறாரு அப்படின்றத பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது அந்த அவங்களோட ஃபேஸஸ் பார்க்கும்போது. ஓகே, they will nominate பிரஜின். ஓகே, அவரை குவெஸ்டின் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் அவரை வந்து இறங்கி அட்டாக் பண்ணி அவரை டவுன் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற பாயிண்ட்டை கண்டஸ்டன்ஸ் வந்து இனிமேல் எடுத்து வைப்பாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு டவுட். ஏன்னா இந்த வே தீஸ் போத் இன்டராக்டட் விஜேஎஸ் அண்ட் பிரஜின். ஓகே, இதே வந்து இந்த டோன்ல மற்ற கண்டஸ்டன்ஸ் பேசி இருந்தால் விஜேஎஸ் வந்து அதை எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்றது தான் நான் யோசிச்சேன். அந்த இடத்துல அது வேற மாதிரி ரியாக்ஷனா வந்திருக்கும். பட் வந்து பிரஜினுக்கு வந்து அது இல்லை அப்படின்ற பாயிண்ட் தான் வந்து எனக்கு அங்க புரிஞ்சுது. இது ஏன்றது நான் நாளைக்கு சொல்றேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் ஆன் சண்டேஸ் எபிசோட். பட் சண்டே எபிசோட் முடிஞ்சவொடனே, ஏன்னா அது கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள் வராது. ஏன்னா சண்டே எபிசோட் முடிஞ்ச உடனே அது ஒரு சில விஷயங்கள் சொல்றேன்.
இது ஜஸ்டிஃபை பண்றதுக்கு. பட் இதுதான் விஷயம். இதை வந்து உள்ள இருக்கிற நம்மளுக்கு ஆடியன்ஸ் வந்து ஓகே பிரஜினை ரோஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தோணும். அண்ட் வந்து பட் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து இவங்க 2 பேர் இந்த ரேப்போல இருக்காங்க, இவரை நம்ம அடிக்க முடியுமான்ற ஒரு பயம் வந்து வந்திருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. எனக்கு மட்டும் இல்ல, அங்க இருந்த நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இதுதான் வந்து அங்க நடந்தது. பட் ஐ எம் டிசப்பாயிண்டட் வித் த எடிட் ஆல்சோ. ரம்யாவோட செக்மெண்ட் வந்து கண்டிப்பா வந்திருக்கணும். இட்ஸ் அ பிக் செக்மெண்ட். அந்த டாஸ்கை பத்தின வீக்லி டாஸ்கை பேஸ் பண்ணின ஒரு விஷயம், அது ஏன் கட் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. இல்ல அது அது பயங்கர கேம் சேஞ்சர் அது அந்த இது. ஏன்னா அதை வச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஆனா அங்க உள்ள கண்டஸ்டன்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுமே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அந்த பெஸ்ட் ஒர்ஸ்ட் கொடுத்தது வந்து சாண்ட்ரா தான் கொடுத்த மாதிரி அவங்களுக்குமே கன்வே ஆகுது. அதுக்கப்புறத்துல இருந்து தான் இந்த பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாவே போக ஆரம்பிச்சது விக்கல்ஸ் மத்தியில. ஆக்சுவலா வந்து அவர் ஃபர்ஸ்ட் இவங்க எல்லா கண்டஸ்டன்ட்டுமே வந்து பேசுவாங்க, கேப்டனை பத்தி பேசுவாங்க. ஆனா அது கேப்டனை பத்தி எனக்கு இன்னும் சொல்லுங்க, எபிசோட்ல வந்து கேப்டன்ஸ பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லுங்கன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருந்ததா? இல்ல. ஆக்சுவலா அந்த பாயிண்டே அதுதான். ஃபர்ஸ்ட் வந்து கேப்டன்ஸ பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லுங்கன்றதுதான் பாயிண்டே. அதுதான் எல்லாருமே பேசும். இல்ல ஆனா அந்த கேப்டன்ஸ் பத்தி சொல்லுங்க தான் சொன்னாங்க. கேப்டன்ஸ் பத்தி சொல்லுங்கன்னாங்களா? ஓகே, அப்போ சொல்லுங்க சொன்னாங்க. கேப்டன்ஸ் ஓகே ஓகே சொல்லுங்க சொன்னாங்க பாலாஜி ப்ரோ. இந்த டீம் கேப்டன்ஸ் இதுல வந்து வியானா பேசுனாங்க, சாம்பார் ஸ்குவாட்ல இருந்து வியானா பேசுனாங்க. அந்த இதுல இருந்து இல்ல நான் வந்து கேப்டன்சி பத்தி விஜய் எஃப்ஜே பத்தி கேட்டாங்க. இந்த 3 பேர் கேப்டன் பத்தி பேசல. பாரு பேசுனாங்க. வேற யாரும் பேசுனாங்களா பாலாஜி ப்ரோ? எல்லாருமே பேசுனாங்க. அப்படியே இங்க பேசுறது 4 பேர் தான் பேசுனாங்க. ஷூட்ல வந்து 4 பேர் பேசுனாங்க. அண்ட் பார்வதிக்கு வந்து அவர் வந்து பார்வதி பேசுறத கட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு வெளில வருவாரு. ஓகேவா? வந்து திருப்பி பேசினாரு. பேசினார்ல. ஆனா அது கொஞ்சம் பெரிய செக்மெண்ட். அந்த இடத்துல வந்து பயங்கரமா வந்து பார்வதி வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாரு. ஓகே, அவர் வந்து he said நம்ம ஃபர்ஸ்ட் வீக்லயும் பார்த்திருக்கேன், எனக்கு வந்து உங்க கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யுவர் கேம் அப்படின்ற பாயிண்ட் வந்து எடுத்து வைப்பாரு. ஓகே, and he will make Vikral Vikram to stay positive about பார்வதி. என்ன சொல்லுவாங்க, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு விக்ரம சொல்றோம் பாருங்கன்னு சொன்னோன்னா பார்வதி சொல்லுவாங்க, அவரா சார் தப்பி தவறி கூட என்ன சொல்ல மாட்டாரு சார் அப்படின்னு. அப்போ இவருக்கு வந்து விஜய் வந்து பார்வதி கிட்ட வந்து சொல்லுவாரு, ஏன்னா புகழ்ந்து பேச சொல்லுவார் விக்ரம. பார்வதி சொல்லுவாங்க, தப்பி தவறி கூட அவருக்கு வராது சார் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாருங்க நான் தான் சொல்றேன், நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள லைட்டா இது பண்ணிட்டு விக்கல்ஸ பேசுவோம். விக்கல்ஸ் வந்து வஞ்ச புகழ்ச்சியா பேசுவாரு. பாத்தீங்களா, நீங்க பார்வதி சொன்னதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க, அப்ப அவங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இல்ல நீங்க புகழ்ந்து பேசுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் புகழ்ந்து பேசுவாரு. ஸோ இந்த செக்மெண்ட் வரல. அண்ட் ரம்யா வந்து பயங்கர அப்ரப்டா மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு பார்ட் ஆஃப் இட் நாங்களும் காரணம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் பிரைமரி வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணேன். அந்த கேப்டன்ஸ் வந்து இந்த செகண்ட் டே மார்னிங் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் அது கரெக்டா பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க அப்படின்ற டிஸ்கஷன் போச்சு. ரம்யா சொல்லுவாங்க, ரம்யா வெளியில வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க டீம் கிட்ட ஆக்சுவலா அந்த டே எனக்கு வந்து சாண்ட்ரா வந்து 2 ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க, சுபிக்ஷாவை இது பண்ண முடியாது, அதனால விக்ரம் வந்து இது பண்ணணும் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் இல்லைன்ற பாயிண்டா அன்னைக்கு ரம்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க, யாரு சாண்ட்ரா. அதை இல்லைன்னு சொல்லி மறைச்சிடுவாங்க. அந்த மாதிரி நான் சாண்ட்ரா எங்ககிட்ட சொல்லவே இல்லை, சாண்ட்ரா தான் வந்து விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் போடணும்னு சொல்லிட்டாங்க, அதனால நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்க வெளியிலயுமே அந்த ஸ்பெகுலேஷன் போச்சு பாலாஜி ப்ரோ. அது எப்படி இவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னு தெரியல. ரம்யா வச்சிருக்க அதேதான் இது வந்து சாண்ட்ரா தான் அவங்க புருஷனுக்காக விக்ரம் இது பண்ணிட்டு அவருக்கு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி போச்சு அந்த பாயிண்ட். ஆமா, அது வந்து அவங்க சத்தியமா சொல்றேன் அப்படி இப்படின்லாம் பேசினாங்க. அப்போ ஆடியன்ஸ் கிட்ட கேட்பாரு. ஆடியன்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், இல்லை சார் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அவங்க வந்து அந்த பாயிண்ட்ல வந்து இது பண்ணவில்லை, விக்ரம் வந்து இவங்க தான் புஷ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன்.
அங்க இருக்கிற நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து சாரி நிறைய ஆடியன்ஸ் வந்து என்ன சொன்னாங்க, நாங்க 24 ஹவர்ஸ்ல பார்த்தோம் சார், சாண்ட்ரா வந்து விக்ரம் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் இல்ல, சுபிக்ஷாவோட பெட்டரா தான் அவர் தான் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா வந்து ரம்யா அக்செப்ட் பண்ணிக்காம விக்ரம் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல போட்டாங்க அப்படின்ற பாயிண்ட் வந்து அங்க இருந்த ஆடியன்ஸஸும் நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு வந்து செம்ம ரோஸ்ட் பண்ணாரு. ஒரு விஷயத்த வந்து பொய்யா இது பண்ணி அதுக்கு சத்தியம் பண்ணி கன்வே பண்றீங்க, தப்பு இது அப்படின்ற மாதிரி செம்ம ரோஸ்ட் வச்சிருப்பாரு. அப்போ சாண்ட்ரா வேற அழுவாங்க, இது என்னால பழிய போட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுவாங்க. அந்த செக்மெண்ட் அப்படியே கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிட்டாருன்னா இவங்க கட் பண்ணிட்டாங்க. ஓகே. But Balaji bro, why are they actually saving Ramya? This if this would have gone out, so definitely next week, no, she would have got the nominated, and she would have been out, she will be out, right? So why are they No, saving they will Ramya? nominate her, but in the week on the I don't see voting is the reason for eviction. There is some Yeah, reason, some other reason behind it. Now, if this is comes out, definitely we would keep that in our mind, and next week we won't vote for Ramya, right? Because there is no transparency. Correct. That is not there. She will come into nomination, but that's the point. ஆடியன்ஸ்க்கு வந்து அது தெரியலன்னா வந்து எப்படி வந்து ரம்யா ஒருவேளை வந்து பயங்கரமா கேம் ஏதாவது விளையாடி அதுக்காக வந்து ஓட் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் கஷ்டம். அது அந்த செக்மெண்ட்டை போட்டிருக்கணும், ஏன் போடலன்னு தெரியும். Transparency should be everywhere, even in this Vijay Sethupathi show and in the live as well, and for the audience as well, for the contestants as well. But why are they actually saving Ramya? Comparatively, there are Ramya should have been gone out 2 weeks back. Still, why are they saving? Tushar is actually better than Ramya. கரெக்ட். ஆக்சுவலா இந்த வீக் வந்து டபுள் எவிக்ஷன் பண்ணிருக்கலாம். தே ஹேட் லாட் ஆஃப் சான்சஸ் டு டூ. ஓகே, பட் ஏன் டபுள் எவிக்ஷன் பண்ணல? சண்டே எபிசோடே 2 எவிக்ஷன் பண்ணிருக்கலாம், அதுக்கான ஸ்கோப் இருந்தது. பட் ஏன் பண்ணல என்னன்றது எனக்கு தெரியல. And in terms of contribution, Ramya is actually not doing any contribution to the show. Yeah, that's correct. பட் அதுதான் இந்த வீக் வந்து பயங்கரமான ஃபீட்பேக் ஃபார் ரம்யா. அதை அவங்க எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணி ஏதாவது ஓட்டை கெயின் பண்ணிட்டாங்கன்னா அது வேற மாதிரி போயிடும். பட் we'll have to wait and see. She only behind Kenny, whatever she says, if you see first week itself, Ramya was so aggressive. Then Kenny suggested Ramya to not to behave like this is a show, be calm. But from that moment, she was pretending to be like she's good, but she's not at all good. She has she's hiding her character, not like Prajit, whatever it comes in his mind, he's actually spitting the truth. But Ramya and everyone, even Kani is controlling FJ, Kani is controlling Shabari, and everyone. Whatever Parvati says is absolutely true. First 3 weeks, I felt very bad about Parvati, but after these guys, these wildcard contestants were, when they went inside, I got to know the real scenario that these guys are actually culprits. There's Anbu gang. So the way we see the show, that is not inside is actually happening. And whatever, even I do agree with some points with, even though we don't consider these watermelon star, but he said very truth. That's what my opinion. Yeah, his points were on point actually. Watermelon பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் சொன்னது, மற்றவங்களை பத்தி சொன்னது எல்லாமே தெளிவா இருந்துச்சு. அது பயங்கரமா கனெக்ட் ஆனதுனாலதான் இவ்வளவு நாள் அவர் அங்க சர்வே ஆனாரு. ஆடியன்ஸோட அவங்க என்ன பாக்குறோமோ அதோட அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆனதுனாலதான் இவ்வளவு நாள் இருந்தாரே அவர் உள்ள. மற்றபடி வேற எந்த விதத்துலயும் அவர் உள்ள இல்லை. அவர் பேசுறது, அந்த மற்றவங்களை பத்தி நாமினேஷன் பண்றது, ஒஸ்ட் பெஸ்ட் சூஸ் பண்றது எல்லாமே கிளியரா இருந்துச்சு. And the Shabari, sorry to I'm just taking much time. And the Shabari, whatever Shabari, he's actually everyone can identify him, everyone can recognize him. He's actually acting inside the show. Shabari.
Yeah. And FJ and everyone. Ramya, FJ Kani. is not acting, but He's acting. Yeah, he's actually as Sandra said, the Adre is actually good player. Because of him, she came out. yeah, Adre is actually good player. அது ஓகே, அந்த விஷயம் She ஓகே. was in trap. Now she actually FJ. You wanted to use the Vienna, but she has not given that closeness because she got to know that. She already know, but knowingly she is being with FJ. And That's ghee issue, salt issue, yeah. spoon issue. This is what we wanted in Big Boss. I'm I'm not, I don't want to talk this bullshit in this forum here. Seriously, even why she is in the Big Boss? Yeah. Okay. Now, Dude, the whole, let me tell you, just add here, the whole Saturday episode was dedicated to a tea issue. Majorly, it was dedicated to a tea issue. If they have given that, milk. probably not even, I don't think he would have even asked for 100 ml, probably 50 ml of milk. This would not have even happened. The whole episode was just cause of that. It's also one factor of that again. But the main issue is the order from Big Boss that they didn't follow. That's it. And I was actually when Vijay Sethupathi is actually not talking about the that Vikram the mock behavior. When Kamal Haasan was hosting the other seasons, he used to condemn that this is not the behavior where you don't, when group of people are talking, these team leaders are talking, he's actually mocking the Sandra. This is not highlighted. Okay. Everywhere, not only in that particular point, everywhere. Whenever he speaks, he thinks that he's a comedian, but I don't think so. Yeah, he's not I'm not talking against him, but what I feel is he's not a comedian here. I don't see any. I didn't laugh even for one particular comedy what he actually done for the show. And everywhere he mocks, he just dance, he just laughs. Even last season, I don't know his name, who won the season. He actually speaks the truth, and he doesn't mock. நீங்க இதுல சாம் ஒரு நிமிஷம், ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் தாயிரா, ஏன்னா நான் ஏன் வெயிட் பண்றேன். நெக்ஸ்ட் தாயிரா, அதுக்கப்புறம் சேகர் ப்ரோ, அதுக்கப்புறம் ஜானுவரி பேசுங்க, அதுக்கப்புறம் ஆர்த்தி பேசுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தாயிரா கொஞ்சம் ஸ்டார்ட்டா பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் சேகர் ப்ரோ பேசுங்க. ஓகே, அதுதான் இன்னைக்கு எபிசோட்ல எல்லாருக்குமே பிளாஸ்ட் விழுது. சரி, இந்த மாதிரி பேசினாங்கன்னு பிரஜன் பேசுனதுக்கு அதை ஓப்பனா சொன்னதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அது கண்டிப்பா எல்லாருமே அவர் மேல சார்ஜ் பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு யாருக்கும் தெரியாம பேசின விஷயம். ஸோ அது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க ஓப்பனா. அப்படிங்கிறப்போ அவரை லிட்டரலா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க எல்லாரும் முடின்றப்ப எல்லாரும் அவரை சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது ஒரு கயாஸ் ஏற்படுத்தும், அது ஒரு ட்ராமா போகும். இன்னும் நிறைய எல்லாருமே அதை இது பண்ணி பார்ப்பாங்க. அதனால அவரை லைட்டா போயிட்டாங்க அப்படின்றத என்னால எடுத்துக்க முடியாது. அவரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ அவருக்கு மேல நிறைய பிரச்சனைகள் அவருக்கு வரும் பின்னாடி. ஸோ இவங்க 3 பேரையும் தான் ஃபுல்லா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப மத்தவங்களுக்கு இதுல இந்த லெசன் இருக்கும். ஓ, இப்படிலாம் பண்ணா பிரச்சனை, ஓ இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க, அப்ப இந்த மாதிரிலாம் நம்மளும் செய்யலாம் அப்படின்னு எப்படி அந்த டிராமா இன்னும் நம்மளும் பண்ணலாம் அப்படின்றத மத்தவங்களுக்கு லெசனாவும் போயிருக்கும். இவங்க 3 பேருக்கும் மத்தவங்க எல்லாரும் சார்ஜ் பண்றதுக்கான ஒரு பாத்தும் கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் என்னோட டேக்அவே. இதுல எல்லாருக்குமே ரோஸ்ட் விழுந்தது, எல்லாருக்குமே இதுல லெசன்ஸ் கிடைச்சிருக்கும், எல்லாருக்குமே இதை எப்படி இன்னும் முன்னுக்கு கொண்டு போகணுன்றதுக்கான ஒரு பாத்தையும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புவேன். ஓகே, தேங்க்யூ தாயிரா. சேகர் ப்ரோ பேசுங்க ப்ரோ. Yeah, actually, hi. Before I start, Habi, Sam, Vignesh, ரசிகன் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய அளவில் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இட்ஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு கப்பில் வந்து இந்த சீசனில் உள்ள அனுப்பணும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயம் பிக் பாஸ் தமிழில் நடந்ததில்ல, வேற இட் ஹஸ் பீன் ஹேப்பன்ட் இன் மலையாளம். ஸோ அனுப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்த முடிவு வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸை கொடுத்துருக்கு. இட் ஒர்க்ட் அவுட். அண்ட் 50 நாள் ஆக போகுது.
இதுக்கு அடுத்த 50வது இன்னொரு 50 நாளுக்கான ஒரு லீடை இந்த வீக்கெண்ட் எபிசோடு மூலமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். பிகாஸ் நம்ம 100 டேஸ்ல ஆல்மோஸ்ட் 50 டேஸ் ஆக போகுது இல்லையா? அதனால திஸ் இஸ் அ வெரி குட் லீட். அண்ட் விஜய் சேதுபதி அவருடைய ஹோஸ்டிங் வந்து இந்த சீசன்ல வந்து டாப் நாச்சா இருக்கு. அவுட் ஆஃப் 7 வீக்ஸ்ல 4 வீக்ஸ் வந்து வேற லெவல்ல பின்னி பெடல் எடுத்துட்டாருன்னு சொல்லணும். குறிப்பா நான் ஒரு சில இடங்கள்ல நான் ரொம்ப ரசிச்சேன் விஜிஎஸ் பேசினது. குறிப்பா திவ்யாவை காலி பண்ணிட்டாரு. திவ்யா வந்து இட் வாஸ் வெரி ப்ரூட்டல். திவ்யாவால எழுந்து பேச முடியல, மீண்டு வர முடியல, கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுக்க முடியல. சி வாஸ் ஸ்டாண்டிங் அலோன். அண்ட் அந்த பொண்ணுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அண்ட் டோட்டலி காலி பண்ணிட்டாரு திவ்யாவை. அண்ட் திவ்யா வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு. அண்ட் சாண்ட்ராவை வந்து ஏதோ அவரு காப்பாத்துன மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கு. சாண்ட்ராவை வந்து நீங்க பாருங்க தப்பு பண்ணிட்டீங்க, பார்வதி பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு கேம் ஆடுறாங்க, நீங்க தான் ஒண்ணும் தெரியாத பொண்ணு மாதிரி இருக்கீங்க, அதே மாதிரி வந்து திவ்யா உங்களை ஏமாத்திட்டாங்க, திவ்யா தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா சாண்ட்ராவை வந்து அப்படியே புனிதப்படுத்துற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு விஜேஎஸ் கிட்ட. அண்ட் தி மேக்கிங் தீஸ் உமன் ஸ்ட்ராங்கர். விஜய் பார்வதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். அவங்க வந்து ஃப்ரம் டே 1ல இருந்து இருக்கிறாங்க. அப்போ ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட்ல போன திவ்யா கணேசன் அண்ட் சாண்ட்ரா 2 பேருமே மோஸ்ட் கேப்பபிளான உமன். சீரியஸ்லி மோஸ்ட் கேப்பபிளான உமன். ரொம்ப தைரியமான பெண்கள். அதை நம்ம சொல்லியே ஆகணும். நிறைய பேர் வந்து சாண்ட்ராவை மட்டும் சொல்லுவாங்க, நான் வந்து திவ்யா கணேசையும் சேர்த்தே சொல்றேன். தே ஆர் போத் கேப்பபிள் ஃபார் அஸ். ஒரு பிபி மெட்டீரியலா பார்க்கும்போது இவங்க 2 பேருமே பிக் பாஸுக்கான கரெக்டான ஆட்கள். அது நம்ம மாற்று கருத்தே இல்லை. அப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய 3 பில்லர்ஸ் அண்ட் 3 கில்லர் உமன் ஆஃப் தி சீசன் சொல்லி இந்த 3 பேரையும் சொல்லலாம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய 50 நாட்கள் விஜய் பார்வதி, சாண்ட்ரா மற்றும் திவ்யா கணேஷ் இவங்களுடைய கைகள்ல தான் இருக்கு. பிரஜன் அவருடைய பார்ட் வந்து போதுமான அளவுக்கு முடிஞ்சிருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. சாண்ட்ராவுக்கு பிரஜன் தேவையில்லை. சாண்ட்ராவுக்கு பிரஜன் தேவையே இல்லை. சாண்ட்ரா அவங்க தனியா நின்னு என்ன வேணாலும் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி சாண்ட்ராவுக்கு இருக்கு. விக்கல்ஸ் விக்ரம் வாங்க ஜெயிலுக்குள்ள போலாம் அப்படின்றப்ப கூட்டு போய் அவ உள்ளதா இருக்கா, கழுத்தை பிடிச்சி இழுத்து வெளில போ, கூட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் வந்து ரொம்ப டேரிங்கா இருக்கும். நீ என்னடா பண்ணுவ? சோ அந்த பொட்டன்ஷியல் இருக்கு அவங்களுக்கு. இந்த பிரஜன் இருந்துகிட்டு ஒரு வேலியை போட்டு எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட போட்டு பாதுகாக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிரஜன் வந்து கேன் கோ அவுட் அண்ட் தன்னுடைய குழந்தைகளோட அம்மா எப்படி விளையாடுறாங்க பாத்தியா, அம்மா எப்படி சம்பவம் பண்றாங்க பாத்தியா, அம்மா பேசுறத பாத்தியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தைகளோட சேர்ந்து தன்னுடைய மனைவி விளையாடுவதை பார்த்து ரசிப்பதற்கான அனைத்தும் பிரஜனுக்கு இருக்கிறது. ஆனா பிரஜனை நான் ஒரு பிக் பாஸ் பிளேயரா, ஒரு காம்படிட்டரா நான் பார்க்கவே இல்லை. ஹி லாஸ்ட் த பிளாட் கம்ப்ளீட்லி. ஏன்னா ஒரு